மாண்புமிகு மக்களே வணக்கம். மனைவி ஒருத்தங்க கணவர் உயிரோடு இருக்கும் பொழுது கணவரை தவிர இன்னொருத்தர்கிட்ட காதலும் நெருக்கமும் கொண்டா அது குற்றமாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் விசித்திரமான கேஸு. ஸோ இந்த கேஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசியாக என்ன கேஸுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டத்தை முழுசா நம்புறேன். சட்டப்படிதான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த கேஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிறது தான், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். நீங்கள் இந்த ரெண்டுலையுமே என்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க, ஓகேவா? டைரெக்டாக இன்ஸ்டாலையும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எந்த டேட்டு என்ன டைம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு நான் சின்னதாக ஒரு சார்ஜ் பண்ணுறேன். பெரிய அமௌண்ட்லாம் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அது நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கேஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கணவர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி வேற ஒருத்தவங்களோட தகாத உறவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜீவனாம்சம் கொடுக்க மறுக்கிறாரு. அதை மறுத்துட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அவர் ஒரு கேஸ் போடுறாரு. அந்த கேஸில் பெட்டிஷனில் சொல்கிறாரு, என் மனைவிக்கும் வேற ஒருத்தருக்கும் தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு இருக்கிற காரணத்தினால நான் இவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது அப்படின்னு உத்தரவு கொடுங்க அப்படின்னு பெட்டிஷன் போடுறாரு. ஸோ இந்த பெட்டிஷனை விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெறுமனமே, அதாவது எந்த தகாத உறவுமே இல்லாமல் வெறுமனே அவங்க காதலிக்கிற மாதிரி இருக்கிறதும் சரி, ஒரு சாதாரண ஒரு உறவு அப்படின்றது குற்றம் ஆகாது அப்படின்னு குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துட்டு ஒரு இடைக்கால உத்தரவு, ஒரு இன்டரிம் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. இப்போ இந்த கேஸை எதிர்த்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாரு. உயர் நீதிமன்ற அப்பீல் பெட்டிஷனில் இந்த பெட்டிஷனர் கணவர் இருக்கார் இல்லைங்களா, அந்த கணவர் தன்னுடைய பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு மருத்துவமனையில் வார்டு பாயாக ஒர்க் பார்க்குறாரு. அந்த வார்டு பாயாக ஒர்க் பார்க்கறதுல அவருக்கு வரக்கூடிய சம்பளம் வெறும் 8000 மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது தன்னுடைய மனைவிக்கு குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்ட மாதிரி இன்டரிம் மெயின்டெனன்ஸில் இந்து திருமண சட்டத்துக்கு கீழே 4000 ரூபாய் அவர் பே பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது அதே மாதிரியே தன்னுடைய மனைவி பியூட்டி பார்லரும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு வருமானம் வருது. அப்படி இருக்கும்போது என்னுடைய வருமானத்தை விட என் மனைவிக்கு வருமானம் அதிகமாயிடும், எனக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், எனக்கு 4000 மட்டும்தான் செலவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாதத்தை உயர்நீதிமன்றம் ஏற்கிறதுக்கு மறுத்துருச்சு. அதுவும் இல்லாமல் இவர் தன்னுடைய பே ஸ்லிப் கொடுத்துருக்காரு. அந்த வார்டு பாயா வேலை செய்கிறார் இல்லையா அந்த மருத்துவமனையில், அந்த மருத்துவமனையுடைய பே ஸ்லிப் அப்படின்ற பேரில் ஒரு டாக்குமெண்ட் விட்னஸ்க்காக, எவிடன்ஸ்க்காக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் எங்கேருந்து வந்துச்சு, யாரால் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு இல்லாமல் வெறும் எம்டி பே ஸ்லிப்பாக இருந்த காரணத்தினால உயர்நீதிமன்றம் அதை ஒத்துக்காமல் குடும்ப நல நீதிமன்றம் என்ன ஆர்டர் கொடுத்துச்சோ அதே ஆர்டரை உறுதிப்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டிஷனை என்கொயரி பண்ண ஜஸ்டிஸ் மிஸ்டர் அலுவாலயா சார் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, தகாத உறவு அப்படின்றது தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டா மட்டும்தான், அதாவது உடல் ரீதியான ஒரு உறவு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அது தகாத உறவு. பாலியல் உறவு மாதிரி வச்சுக்கிட்டா தான் அது தகாத உறவு அப்படின்னு சொல்லப்படுது. வெறுமனே பார்த்தோம்னா நீங்கள் காதலிக்கிறதோ ஒரு நெருக்கம் காட்டுறதோ, பாலியல் இல்லாமல் வெறும் காதலிக்கிறது நெருக்கம் காட்டுறது அப்படின்றது தகாத உறவுல வராது. அதனால நீங்கள் ஜீவனாம்சம் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜீவனாம்சம் கொடுக்கறத மறுக்கணும் அப்படின்னா செக்ஷன் 144 சப்கிளாஸ் 5 படியும், அதுக்கப்புறம் செக்ஷன் 125 சப்கிளாஸ் 4 படியும் அதை நிரூபிக்கணும். தன்னுடைய மனைவி இன்னொருத்தர் கூட பாலியல் உறவுல இருக்காங்க, தகாத உறவுல இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நிரூபிக்கணும். நிரூபிச்சா மட்டும்தான் ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப கிளீனாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, தகாத உறவுன்னு ஒரு கணவன் ஒரு மனைவி மேலேயும் இல்லை ஒரு மனைவி ஒரு கணவன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பாலியல் ரீதியான உறவாக இருந்தால் மட்டும்தான் தகாத உறவுன்னு சொல்லப்படுது. நார்மலாக இன்னொருத்தங்களை காதலிக்கிறதோ இல்லை நெருக்கம் காட்டுறதோ தகாத உறவுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு இந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க.
ஓகே, இப்போ இது வந்து எந்த கோர்ட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இது வந்து எம்பி ஹைகோர்ட்டில் வந்துட்டு நடந்திருக்கு. இந்த ஆர்டரை கொடுத்தது ஜஸ்டிஸ் மிஸ்டர் அலுவாலியா அவர் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஸ் யூஸ்வல் தான், நீங்கள் ஒருவேளை எங்கிட்ட வந்துட்டு ஆன்லைன் கன்சல்ட்டிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல வர நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயும் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம்மும் வந்துட்டு பண்ணுங்கள். ஒரு சின்ன சார்ஜ் தான் வந்துட்டு அதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெரிய அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்துட்டு நான் வாங்குறதில்ல. ரொம்ப குட்டியூண்ட் அமௌண்ட் தான். காரணம் என்ன அப்படின்னோன்னாக்கா, டோன்ட் கிவ் தி அட்வைஸ் அன்லெஸ் யூ பெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் பேமெண்ட் வாங்குறதே. அந்த குட்டியூண்டு பேமெண்ட் வாங்குறதுனால வந்துட்டு எனக்கு ஒன்றும் பெரிய லாபம் வரப்போகிறது கிடையாது. நான் ஃப்ரீ கன்சல்ட்டிங் கொடுக்கலான்னு தான் நினச்சேன். பட் ஓகே, ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக, தொழில் ரீதியாக வந்துட்டு அந்த தொழிலை வந்து யாருக்கும் ஃப்ரீயாக பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால அந்த சின்ன அமௌண்ட் வந்து வாங்குறேன். மறக்காமல் வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என் டீம் வந்து அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணோம். டைரெக்டாக வரீங்கன்னா டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் கூட வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தகவல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேஸு, கொஞ்சம் வித்தியாசமான கேஸு அப்படின்றதுனால இந்த கேஸை வந்து எடுத்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கேஸை பற்றியும் இந்த தீர்ப்பை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. நல்லா இருந்துச்சு வீடியோஸ்னாக்கா லைக் ஒன்று போட்டு விடுங்க மறக்காமல். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.